இதய அன்னை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, மாணவ செல்வங்களுக்காக, தேர்வு எழுதுவதற்கு நண்பு பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு நண்பு பிள்ளைகள் அனைவருக்காகவும் சிறப்பான ஒரு ஆசீர்வாதமுள்ள ஜெபத்தை இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில் பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளுக்கான அழைப்பை கொடுக்கிறார். எபேசியர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு, தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடையுங்கள், அப்படி செயல்படும் பொழுது நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள் என்ற ஒரு வார்த்தை அன்பு பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகள் தான் நம் குடும்பத்தினுடைய சொத்து. எல்லா நிலைகளிலும் நமக்காக இருக்கக்கூடியவர்கள். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தேர்வை நல்ல முறையில் சந்திக்க, நன்கு ஞாபக சக்தியோடு பிள்ளைகள் உருவாக, எழுதுகின்ற ஒவ்வொரு தேர்வும் நல்ல வெற்றியை கொடுக்க, நல்ல மதிப்பெண்களை பெற நாம் ஜெபிப்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஜெபிப்போமா? ஆண்டவரே, அன்பான பிள்ளைகளுக்காக இந்த ஜெபத்தை முன்னெடுக்கின்றோம். இதோ படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் தேர்வு எழுதியிருக்கின்ற 10ஆம் வகுப்பு அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீதானே ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குரிய அறிவையும் ஞானத்தையும் பொழிந்து இதோ பயமில்லாமல் தேர்வை சந்திப்பதற்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களை நீர்தான் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும்படியாக, ஞாபக சக்தியோடு பிள்ளைகள் உருவாக வேண்டும்படியாக, இதன் வழியாக பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பொழிந்து பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஆசிரியர் பெருமக்கள், பிள்ளைகளை உருவாக்குகின்ற பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்கு படித்து தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் சிறந்த மாணவ செல்வங்களாக உருவாக ஏதானே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். பய உணர்வை மாற்றி வெற்றியோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஏதான துணையாக பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்கள், எழுது பொருட்கள், பாட புத்தகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நம்பிக்கையின் பிள்ளைகளாக அனைவரையும் உருவாக்கி வழிநடத்த, வெற்றியின் பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இணைந்திருப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.